அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு துதிக்கிற மனப்பக்குவம் வரும். பதில் வர்றதுக்கு முன்னாடியே தேவனுக்கு நன்றி சொல்லணும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எழும்பிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க உங்களை அறியாமையே பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இத நீங்க தியானிக்கும் போது உங்களை அறியாம அந்த துதிக்கிற மனப்பக்குவம் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் 3வதா உங்க வாழ்க்கையில நடக்கும். 4வது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்குள்ள பொறுமை வரும். பொறுமை என்ன அது செய்யும் அப்படின்னா உங்களுக்கு பதிலே கிடைச்சிருக்காது, ஆனாலும் தேவன் சரியான நேரத்துல செய்வார்ன்ற பொறுமை உங்களுக்குள்ள வரும். 5வது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் தானா மாற தொடங்கும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்பனா தேவன் உங்கள் காரியத்துல ஒரு பெரிய அதிசயத்தை பண்ண போறாருன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள நீங்க ப்ரேயர் பண்றீங்க, ஏசப்பா சில நேரம் பேசவே இல்லை, ஆனாலும் எனக்குள்ள கவலை இருக்குது, அப்பனா நான் என்ன பண்ணணும், நீங்க உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு